வணக்கம் பத்மநாபன். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து சைதாப்பேட்டை கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் சுமார் 10 ஏக்கருக்கு மேலாக வாழை பயிரிட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த ஒரு வருடமாக பராமரித்து வந்த வாழை பலன் தரும் சமயத்துல தற்போது அதிகப்படியான வெயில் மற்றும் வறட்சி காரணமாக முளை தள்ளியிருந்த அனைத்து வாழை மரங்களும் காய்ந்து சேதம் அடைஞ்சிருக்குது. கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறு தண்ணீர் வற்றியதாலும் வாழை மரத்தை காப்பாற்ற முடியாமல் கண்முன்னி காய்ந்து வருவதை கண்டு விவசாயிகள் வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழக அரசு ஆய்வு மேற்கொண்டு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது குறித்து அந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி சங்கரிடம் கேட்கிற போது, சைதாப்பேட்டை கிராமத்தில் சுமார் 2 ஏக்கர் விவசாய நிலங்கள் வாழை பயிரிட்டிருந்ததாகவும் கடந்த ஒரு வருடமாக நன்றாக பராமரித்து வந்ததாகவும் தெரிவிக்கிறாரு. ஆனா போச்சம்பள்ளி அந்த சுற்று வட்டார பகுதியில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே தொடர்ந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு 100 டிகிரி எட்டாத நிலையில இந்த ஆண்டு 107 டிகிரி வரை வாட்டி வதைத்திருக்கிறது. இதன் காரணமாகவே கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகள்ல தண்ணீர் வறண்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில என்னோட தோட்டத்தில் அவர் தெரிவிக்கிறாரு, என்னுடைய தோட்டத்துல இந்த 2 வாழை மரங்களுக்கு தண்ணீர் விடாம என் கண் முன்னையே வாடி காய்ந்து வருகிறது எனவும் தெரிவிக்கிறாரு. ஒரு வருடமாக பராமரித்து வாழை கொலை தள்ளிய நிலையில 2 ஏக்கர் இருந்த வாழை முழுவதுமே காய்ந்து போயிருக்குது என்று சொல்றாரு. இதனால கடன் வாங்கி செலவு செய்த 3 லட்சமும் நஷ்டம் அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு விவசாயி முருகன் நிலத்திற்கு 3 ஏக்கர் வாழை தோட்டங்களுக்கும் கிராமம் மொத்தம் 10 ஏக்கருக்கு மேல வாழை மரங்கள் காய்ந்து இருக்குது. இது தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பத்மநாபன்.